இன்னைக்கு செப்டம்பர் மந்தோட திட்டம் மேகசின். ஸோ 2025ல் உள்ள திட்ட மேகசின் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஜல்ஜீவன் மிஷன் அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த மேகசின் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை முழுமைக்குமான உந்து சக்தி நீர் என்ற லியோனார்டோ டாவின்சியோட வார்த்தைகள். நீர், துப்புரவு, சுகாதாரம், அதாவது வாட்டர், சானிடைசேஷன், ஹைஜீன். ஸோ இந்த துறைகளில் இந்தியாவோட ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தின் பின்னணியில் ஆழமா எதிரொலிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப இயற்கை முழுமைக்கான உந்து சக்தி நீர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா லியோனார்டோ டாவின்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாட்டர், சானிடைசேஷன், ஹைஜீன் அப்படிங்கிற குளோபல் ஃப்ரேம் ஒர்க் இது எப்போ நமக்கு WHO-வும் யுனிசெஃப்பும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1990ல் வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு WHO வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? 48 April 7, 1948 ஏப்ரல் 7ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போல யூனிசெஃப் அப்படிங்கிறது 45 46 1945. ஓகேவா? ஸோ யூனிசெஃப். ஸோ இது எப்போ நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நமக்கு? 46. ஓகே, ஸோ 1946ல் டிசம்பர் 11ல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிசம்பர் 11 தான் நமக்கு யூனிசெஃப் டே அப்படிங்கிறது. ஸோ இந்த யூனிசெஃப் வந்து நேம் எப்படி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. 1953ல் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாஷ் முயற்சிகளின் தாக்கம் ஆழமானது, பல்வேறு பரிமாணங்களை கொண்டது. தூய தண்ணீருக்கான அணுகல் நீரினால் பரவும் நோய்களின் சுமையை வியத்தகு முறையில குறைச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த வாஷ் அப்படிங்கிறது வந்து மெயினா பார்த்தீங்கன்னா சானிடைசேஷன் ரிலேட்டடானது, சுகாதாரம் ரிலேட்டடானது. அப்ப மேம்படுத்தப்பட்ட சுகாதார வசதிகள் இல்லாத பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் மீட்டெடுத்துள்ளது. ஸோ நமக்கு எந்த SDG கோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளீன் வாட்டர் சானிடைசேஷன் பத்தி பேசக்கூடியது. எஸ், 6th கோல் தான் வந்து நமக்கு அதை பத்தி பேசக்கூடியது. அப்ப தூய்மை இந்தியா திட்டம், இல்லம் தோறும் குடிநீர் போன்ற திட்டங்கள் இந்த பயணத்துல முக்கியமான வகித்துள்ளது. ஸோ தூய்மை இந்தியா அப்படின்னா ஸ்வச் பாரத் மிஷன் இல்லையா? ஸோ ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது நமக்கு எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2014ல வந்து கொண்டு வந்தாங்க. ஜல்ஜீவன் மிஷன் 19. எஸ், 2019. பிரேக் ஆகுதா வாய்ஸ்? ஆமாக்கா. ஓகே, இப்போ ஓகேவா? நல்லா கேக்குதா? கேக்குதுக்கா. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜல்ஜீவன் மிஷன் கேக்கல. கேக்கல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க மேம். கேக்குதா? இப்போ கேக்குதா? ஓகே, ஸோ இப்போ கிளீன் இந்தியா ஐ மீன் ஸ்வச் பாரத் மிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜல்ஜீவன் மிஷன். அப்போ இந்த தூய்மை இந்தியா அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வையோட 2014ல் தொடங்கப்பட்டது தான் இந்த ஸ்வச் பாரத் மிஷன். ஸோ அக்டோபர் 2ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்வச் பாரத் மிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ODF++ அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் கொடுப்பாங்க. ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்போ இந்த ODF அப்படிங்கிறது 2016ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன? முக்கியமாக எதுக்காக கொண்டு வரப்பட்டது ODF? ஜீரோ வெளிப்புற கழிப்பறை ஜீரோ பண்ணி டாய்லெட் வசதி கொடுக்கறது. எஸ், திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாம அதே மாதிரி எல்லாருக்கும் பொது இடங்கள்லையும் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே ODF+னா டாய்லெட்ஸ் மெயின்டைன் பண்றது. எஸ், டாய்லெட் மெயின்டெனன்ஸ். ODF++ அப்படின்னா நீர் ரீசைக்கிள் பண்றது. எஸ், ஸோ ரீசைக்கிள் பண்ணக்கூடியது, அதாவது இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வெறும் ODF அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு டாய்லெட் யூஸ் வந்து கொண்டு வரக்கூடியது.
ஸோ அதே வந்து ஓடிஎஃப் பிளஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்க அப்படின்னா இது டாய்லெட் மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லக்கூடிய, ஸோ டாய்லெட் மெயின்டெனன்ஸ்க்காக கொண்டு வந்தது. ஸோ அதுவே ஓடிஎஃப் பிளஸ் பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை. ஸோ இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஃபர்ஸ்டா 2016ல வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குடிநீருக்கான வீட்டுக்குழாய் இணைப்புகளை உறுதி செய்வதற்கு ஜல் ஜீவன் மிஷனின் கர்கர் ஜல் அப்படிங்கிற திட்டம் வந்து நமக்கு துணை புரியுது. ஸோ இது 2019 ஆகஸ்ட் 15ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இதுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஸ்வச் சாகரிகள், ஜல் சகியாக்கள், ஸோ இவங்க எல்லாருமே பெண்கள் தான் வந்து முக்கியமா இதுல தன்னார்வலர்களா வச்சு செயல்படக்கூடிய ஒரு திட்டமா இருக்குது. அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அடிப்படையிலான அமைப்புகள் மூலம் நீரின் தர கண்காணிப்பு முதல் பரவலாக்கப்பட்ட கழிவுநீர் மேலாண்மை, மலக்கசடு சுத்திகரிப்பு நிலையங்களை ஊக்குவித்தல், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த தூய்மை இந்தியா இயக்கம், கிராமம், ஜல் ஜீவன் மிஷன், ஸோ ரெண்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே சானிடைசேஷன் ரிலேட்டடானது. அப்போ ஒரு பொது சுகாதாரத்தை மேம்படுத்துறது, கண்ணியத்தை காப்பாற்றுதல், ஊரக உருமாற்றத்துக்கு வழிவகுத்தல், ஸோ இதுக்கெல்லாம் தான் இந்த துப்புரவும் குடிநீரும் இங்கு இணையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளீன் வாட்டர் சானிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு கோலை ரீச் பண்ற விஷயம். அப்ப இந்திய அரசாங்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு 2014ல ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறதையும் 2019ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருப்பாங்க. இது துப்புரவு அல்லது குடிநீருக்கான சேவை வழங்கும் நடவடிக்கையாக மட்டுமில்லாமல் ஆளுகையின் முன்னுரிமைகளை மறுசீரமைப்பதை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அனைவரின் ஆதரவு, அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி என்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஒரு குறிக்கோளோட ஒத்து சேர்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது சப்கா சாத், சப்கா விகாஷ், சப்கா விஸ்வாஸ் அண்ட் சப்கா பிரயாஸ் அப்படிங்கிற ஒரு 4 விஷயங்கள். ஓகேவா? சப்கா சாத், சப்கா விகாஷ், சப்கா விஸ்வாஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சப்கா பிரயாஸ். இதுல சப்கா சாத் அப்படின்னா அனைவரோட ஒத்துழைப்பு, ஸோ விகாஷ் அப்படிங்கிறது வளர்ச்சியை குறிக்கும், விஸ்வாஸ் அப்படிங்கிறது நம்பிக்கை, ஸோ விஸ்வாஸ் தெரியல, விஸ்வாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பிரயாஸ் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து இதுக்கு ஒரு மோட்டோ மாதிரி நமக்கு செயல்படக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ இது இந்தியாவோட பயணத்தை வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செலுத்துகிறது அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டாப் டவுன் அப்ரோச் அந்த இதுல இருந்து மாறி நமக்கு பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறது, ஸோ கிராமங்கள்ல இருந்தே எல்லாருமே அந்த ஓப்பன் டெஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு வில்லேஜ் சைட்ல தான் அதிகமா இருக்கும். அப்போ அந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக இது பாட்டம் அப் அப்ரோச் மாதிரி நமக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே போல இது வந்து மக்கள் பங்கேற்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதுல. ஸோ என்னதான் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் ஸோ மக்களோட ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை தான் வந்து ஜன் பாகிரதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதை கரெக்டா திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துறது, இயக்குறது, ஸோ இந்த மாதிரி பேசிஸ்ல தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டுட்டு இருக்குது. அண்ட் தூய்மை இந்தியா இயக்கத்தோட ஒரு 10 ஆண்டு நிறைவை இந்தியா கடந்த ஆண்டு கொண்டாடியது. ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது 2014ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இதோட ஒரு 10 இயர்ஸ் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு இந்த 2024ல வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தூய்மை இந்தியா இயக்கம் கிராமம் பயணமானது குடிமக்களுக்கும் அரசிற்கும் இடையிலான ஒரு உறவை வந்து உருமாற்றி இருக்குது. அதே போல பார்த்தோம்னா 2014ஆம் ஆண்டில் 39% அப்படிங்கிற அளவுல இருந்த அந்த துப்புரவு நிலை, ஓகேவா, நம்மளோட தூய்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 39% அப்படிங்கிறதா இருந்துச்சு. பட் இந்த ஸ்வச் பாரத் மிஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா 2019ல வந்து 100% தூய்மை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து எட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல தூய்மை இந்தியா இயக்கம் ஸ்வச் பாரத் மிஷன்ல ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா 2020-21ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதில் தான் நமக்கு அனைத்து கிராமங்களும் திறந்த வெளியில் மலம் கழிக்காது, ஸோ ஓடிஎஃப் பிளஸ் மாதிரி அந்தஸ்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட இது வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஓடிஎஃப் நிலையில் பயன்பாடுகளை நீடித்திருக்க செய்தல், திட மற்றும் திரவ கழிவுகளை பொறுப்புடன் மேலாண்மை செய்தல், ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அண்ட் கிராமத்தின் தரநிலையாக காட்சி ரீதியான தூய்மை நிலையை மேம்படுத்துதல், ஸோ எப்பவுமே வந்து கிளீனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஜூலை 21, 2025 அன்றுபடி இந்திய கிராமங்கள்ல 96%த்திற்கும் மேலான கிராமங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிஎஃப் பிளஸ் கிராமங்களா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2019ல நமக்கு ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க.
அப்போ ரூரல் ஏரியாஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா 80% அப்படிங்கிற இந்த மைல்கல் சாதனை இந்தியாவின் பலதரப்பட்ட புவியியல் நீரியல் சவால்களை, அதிலும் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி பிரச்சனையா இருக்கக்கூடிய இந்த பந்தல்கண்ட், ஹிமாலயன் ரீஜியன், தக்காண பீடபூமி, அதுக்கப்புறம் கிழக்கு மலைத்தொடர்கள் போன்ற பிராந்தியங்களில் உள்ள சவால்களை கருத்துல கொண்டு அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு சாதனை தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் கிராம பஞ்சாயத்து, கிராம குடிநீர், துப்புரவு குழுக்கள் வெறும் பங்கேற்பிற்காக அப்படின்னு இல்லாம தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்குமே இதுல ஃபுல்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இந்த இதுல வந்து நமக்கு ஜல் ஜீவன் மிஷனை பொறுத்த வரைக்கும் பெர் டேக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்கறது டார்கெட்? 55. எஸ், 55 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டார்கெட் வச்சிருப்பாங்க. அண்ட் அப்போ பள்ளிக்கூடங்கள்ல குடிநீர் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்துகிற மாணவர்களை ஜல் தூத் அப்படிங்கிற நேம்ல வந்து அவங்கள நியமிக்கிறது அர்த்தமுள்ள நடவடிக்கையா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் குழாய் வழி குடிநீர் விநியோகமானது பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள் வரை விரிவுபடுத்தப்பட்டிருக்குது. ஸோ அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயல்பாட்டில் உள்ள கழிவறைகள், நீர் பயன்பாட்டு இடங்கள் ஆகியவை இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுமே வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சுகாதார நடைமுறைகளினால. இது பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்துவதன் வழி இயக்கத்தின் விரிவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறதும் நமக்கு ஈக்குவல் ஆகும். ஓகே, அந்த ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது ரொம்ப இல்லாமல், ஸோ இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அப்போ அதை வந்து கரெக்டாக கொடுக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய பிள்ளைகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நோபல் பரிசு பெற்ற டாக்டர் மைக்கேல் கிரேமரின் ஆய்வானது அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பது என்பது குழந்தை இறப்பு விகிதத்தை 30% குறைக்கும் அப்படின்னும் 5 வயதுக்குட்பட்ட 1.36 லேக்ஸ் குழந்தைகளை வருஷந்தோறும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. யாருன்னா மைக்கேல் கிரேமர். ஸோ இவர் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டிருப்பாரு. அந்த ஆய்வோட ரிப்போர்ட்ல வந்து நமக்கு இது மூலமா தெரியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் WHO ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா ஜல்ஜீவன் இயக்கம் 4 லட்சம் வயிற்றுப்போக்கு மரணங்களை தடுக்கும் என்றும் ஊரக இந்தியால 5.5 கோடி மணி நேரத்தை தினசரி சேமித்து தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா இந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எடுக்கிறதுக்காகவே ரொம்ப தூரம் எல்லாம் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷன் எல்லாம் கம்மியாகும், அந்த டைம் வந்து அவங்களுக்கு சேவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் சுமார் 60 லட்சம் நபர்கள் ஆண்டுக்கு 60 lakh person years என்ற அளவில் நேரடி வேலையையும் 2 கோடிக்கும் மேலான நபர்கள் ஆண்டுகள் என்ற அளவில் மறைமுக வேலை வாய்ப்புகளையும் கட்டுமான காலகட்டத்தில் மட்டுமே உருவாக்கக்கூடும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ WHO ரிப்போர்ட் படி 2018ல தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 2014 ஒப்பிடும்போது 2019 ஆண்டில் 3 லட்சம் வயிற்றுப்போக்கு மரணங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. அண்ட் February 2020 யூனிசெஃப் அமைப்பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை, ஸோ அவங்களோட ட்ரஸ்ட்டும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய அந்த சௌகரிய ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஸோ அவங்களுக்கு கன்வீனியண்டாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பெண்களோட சுயமரியாதை ஆகியவற்றில் இந்த SBM இல்லையா, ஸோ ஸ்வச் பாரத் மிஷனோட தாக்கம் குறித்து இவங்க ஆய்வு பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம்னா யுனிசெஃப்பும் மெலிண்டா கேட்ஸ் ட்ரஸ்ட்டும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஊரக இந்தியாவில் சுவிதா, சுரக்ஷா மற்றும் பெண்களின் ஸ்வாபீமான் இது வந்து அபிவிருத்தி அடைய வழிவகுத்துள்ளது. ஸோ இதில் சுவிதா அப்படின்னது அந்த சௌகரியம் பற்றி பேசக்கூடியது, கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது. சுரக்ஷா அப்படிங்கிறது பாதுகாப்பு, ஸோ சேஃப்டி ஆர் செக்யூரிட்டி பற்றி பேசக்கூடியது. ஸோ அதே மாதிரி ஸ்வாபீமான் அப்படிங்கிறது சுயமரியாதை பற்றி சொல்லக்கூடிய, செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி நமக்கு பேசக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சுவிதா கன்வீனியன்ஸ், சுரக்ஷா சேஃப்டி அண்ட் ஸ்வபீமான் அப்படிங்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆஃப் விமன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில கிராமங்கள்ல 2018 to 19 ஓகேவா 2018-19ல யுனிசெஃப் அமைப்பு மேற்கொண்ட ஒரு ஆய்வின்படி திறந்த வெளியில் மலம் கழிக்கும் பழக்கம் உள்ள கிராமங்களோடு ஒப்பிட திறந்த வெளியில் மலம் கழிக்கும் பழக்கம் இல்லாத கிராமங்களின் நிலத்தடி நீர் ஆதாரங்கள் மாசுபடுவது 12.7 மடங்கு குறைவா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் குழந்தைகளோட இறப்பு விகிதங்களை குறைக்கிறதுலையும் இது முக்கியமான பங்கெடுக்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது மூலமா ஒரு 70,000 குழந்தை மரணங்கள் அப்படிங்கிறது தடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தூய்மை இந்தியா இயக்கத்தின் எதிர்காலத்துக்கான ஸ்மார்ட் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை. ஸோ இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறது என்னன்னா S ஃபார் சிங்கிள் மெட்ரிக், ஸோ M ஃபார் மெஷரபிள், A ஃபார் அச்சீவபிள்,
R ஃபார் ரிகாரஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் T ஃபார் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம ஸ்மார்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த கவர்னன்ஸ்ல படிப்போம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெட்ரிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிகாரஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் அவுட்கம் அப்படிங்கிறது. அப்போ இதுல எஸ் அப்படிங்கிறது அடிப்படையிலேயே நிலைத்தன்மை. அடுத்தது எம் வந்து மகளிரை மைய நிலையில் முன்வைத்தல். ஏ வந்து தனியார் துறை பங்கேற்ப துரிதப்படுத்துறது. ஆர் பார்த்துட்டோம் அப்படின்னா தொடர்பியல் நெறிமுறைகளை மறு நிர்ணயம் செய்தல். அதே போல டி வந்து டெக்னாலஜி, ஸோ தொழில்நுட்பம், பயிற்சி இடையீடுகள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து ஒரு விஷன் மாதிரி வச்சிருப்பாங்க இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறது. அண்ட் சொத்துக்கள் மற்றும் நடத்தைகளின் நிலைத்தன்மை. ஸோ இந்த ஸ்வச் பாரத் மிஷனும் ஜல்ஜீவன் மிஷனும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா வசதிகளையுமே உருவாக்குதல் அப்படிங்கிறதுல இருந்து அதை வந்து நம்ம கரெக்டாக நிர்வகிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாறுறது தான் அந்த முக்கியமான ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உயிரி கழிவறைகள், கழிவுநீர் போக்கு குழிகள், அந்த சோக் ஃபீட்டு, அதே மாதிரி ஒருங்கிணைந்த குழிகள் போன்ற உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது, சுத்தப்படுத்தப்படுகிறது. ஸோ அதை வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி லாங் டேர்மாக வர மாதிரி அதை பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அப்போ தொழில்நுட்ப புத்தாக்கங்களும் இதுக்கு நிறைய தேவைப்படும். டெக்னாலஜியும் நமக்கு இம்பார்ட்டன்ட். சிக்கிம், கேரளா போன்ற சில மாநிலங்கள் சமுதாயத்தினர் முன்னெடுக்கின்ற இயக்குதல் மற்றும் பராமரிப்பு மாதிரிகள் ஸோ எவ்வாறு நாடு முழுவதும் அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நமக்கு நிரூபித்து காட்டுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த வளர்ச்சியின் மையமாக மகளிர்களை உருவாக்குதல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வாட்டர், சானிடைசேஷன், ஹைஜீன். ஸோ இதுதான் இந்த வாஷ் அப்படிங்கிறது. ஸோ யாரோட இனிஷியேட்டிவ்னு பார்த்தோம்? WHO-வும் யூனிசெஃப்பும் சேர்ந்து கொண்டு வந்தது. அப்ப இதுக்கு நம்ம எஸ்பிஎம்மும் இந்த ஜேஜேஎம்மும் ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர்ஸ் மாதிரி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல நம்ம கடந்த ஆண்டுகளில் லட்சக்கணக்கான ராணி மிஸ்திரிகள், ஸோ பெண் கட்டுமான மேஸ்திரிகள், அதே மாதிரி ஸ்வச் சாக்ரஹி தூய்மை பணி தன்னார்வலர்கள், அதே போல மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் மற்றும் ஜல் சக்கி ஆகியோர் அடித்தட்டு சாம்பியன்களாக உருவாகி கழிப்பறை கட்டுதல், சுத்திகரிப்பு அலகுகளை இயக்குதல், விழிப்புணர்வு பிரச்சாரங்களை முன்னெடுத்தல், ஸோ இதிலெல்லாம் ஈடுபடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பெண்கள் தான் இருப்பாங்க. இதுல இந்த பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னார்வலர்களாக செயல்படுவாங்க. ஸோ இந்த அந்த கிராம பகுதிகளில் அது வந்து அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது. ஸோ அதே மாதிரி நிறைய கேம்பெயின்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றது. ஸோ எல்லாரும் வந்து அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டியோட இருக்கிறாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அது யாரு அப்படின்னா ராணி மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த குரூப். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்வச் சாக்ரஹின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜல் சக்கி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி ஜல் சஹியாஸ் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ ஜல் சக்கி அப்படின்னா நீரின் தோழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜல் சஹியாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீரின் உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அது ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. அண்ட் இந்த முன்னோக்கி சொல்வதற்கான பயணத்துல ஒடிசால சுய உதவி குழு பெண் உறுப்பினர்கள் நிர்வகிக்கும் சானிட்டரி பேட் தயாரிப்பு அலகுகள், அல்லது தெலுங்கானால மலக்கடசடு சுத்திகரிப்பு ஆலைகளுக்கான இயக்குதல், பராமரிப்பு ஒப்பந்தங்களை மகளிர் சுய உதவி குழுக்கள் பெற்று நடைமுறைப்படுத்துதல் போன்ற மகளிர் முன்னெடுக்கும் துப்புரவு சார்ந்த தொழில்களில் முதலீடு செய்வதன் மூலம் இதெல்லாம் சாத்தியமாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த தனியார் துறையின் பங்கேற்பை துரிதப்படுத்துதல். ஸோ எஸ்பிஎம்ஜி, ஸோ ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன், ஸோ இந்த பலன்களை வலுவூட்டுவதில் தனியார் துறையோட புத்தாக்கத்திற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளாஸ்டிக் கழிவு சேகரித்தல் மற்றும் கோபர்தன் அடிப்படையிலான உயிரி எரிவாயு உற்பத்தி அலகுகள், ஸோ இதோட தொடக்க கால முன்னோட்ட செயல் திட்டங்கள் ஊக்கமளிப்பவையா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக் வந்து தமிழ்நாட்டில் எப்போ பேன் பண்ணியிருப்பாங்க? January 1, 2019. Yes, January 1, 2019. அதுவே வந்து நேஷனல் லெவல்ல July 1, 2022. எஸ் July 1, 2022 வந்து நமக்கு பேன் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் பிளாஸ்டிக் யூசேஜ் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த கோபர்தன் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2018. எஸ் 2018 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சாண எரிவாயு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சமூக பொறுப்பு அடிப்படையிலான உள்கட்டமைப்பு வசதி திட்டங்கள் போன்ற மாதிரிகளை கண்டறிய வேண்டும். மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள் இதில் முன்னணியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா,
அடுத்தது வந்து குஜராத். ஸோ இவங்கெல்லாம் வந்து டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது பெஸ்டா இந்த ஸ்டேட்ஸ்லலாம் இருக்கு அப்படிங்கிறது தான். அண்ட் உள்ளூர் பால்வளத்துறையுடன் கோபர்தன் உற்பத்தி அலகுகளை ஒருங்கிணைத்தல், ஊரக பொருளாதார மதிப்புடன் துப்புரவு நேரடியாக இணைத்தல், மதிப்பு கூட்டல் சங்கிலி தொடரை கழிவுநீர் தொடர்பா உருவாக்குதல். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இதுல எல்லாம் இந்த ஸ்டேட்ஸ் வந்து முன்னணியில இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தொடர்பியல் நெறிமுறைகளை மறுநிர்ணயம் செய்தல். ஸோ கிராம தூய்மை இந்தியா இயக்கம், ஸோ ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீனோட வெற்றி அதன் தொடர்பியல் உத்தியோடும் கழிப்பறைகளை விலக்கப்பட்டவை என்பதிலிருந்து பெருமைக்குரியவை அப்படின்னு மாற்றிய அதன் திறனிலும் ஆழமாக பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இது மாதிரி இந்த பள்ளிக்கூடங்கள்ல துப்புரவு குழுக்கள் தொடங்குறது, ஊரக உள்ளடக்க படைப்பாளர்கள், வாட்ஸ்அப் மூலமான பிரச்சாரங்கள், ஸோ இதெல்லாம் கைக்கொள்றது இருக்கணும். அதே போல 2025ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்வச் பாரத் மிஷன் அகாடமி, ஓகேவா? ஸோ அகாடமி மற்றும் வாட்ஸ்அப் ஆடியோ லைசன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்றாங்க. அப்ப இதுக்கான ஏற்பாடுகள் கற்றலை ஜனநாயகமாக்குவதற்கு தொடர்ச்சியா ஈடுபடுகிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும் நம்பிக்கை தரும் மாதிரிகளா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப இடையீடுகள், அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது அந்த ஸ்மார்ட்ல இருக்கக்கூடிய அப்போ எல்லாமே வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெக்னாலஜி மயமா ஆயிட்டு இருக்கும்போது அப்ப இது சார்ந்தும் நமக்கு டெக்னாலஜி வைஸா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த குடிநீர் குழாய் கப்பல் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 2025-26 பட்ஜெட்ல ஜல்ஜீவன் இயக்கத்தை 2028 வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 2028 வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுகாதாரம், கல்வி, மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாடு, ஊரக மேம்பாடு ஆகிய அமைச்சகங்கள் தங்கள் கட்டாய கடமைகள் அளவீடுகளில் ஒன்றிணைவது அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது. அப்ப இந்த சானிடைசேஷன் அப்படிங்கிறதுல இவ்வளவு மினிஸ்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆகும். சுகாதாரம், கல்வி, அதுக்கப்புறம் வந்து மகளிர் குழந்தைகள் மேம்பாடு, ஊரக மேம்பாடு, ஸோ இந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உருமாற்றத்தோட இதயமா ஜன் வாகிருதி, அதாவது கூட்டு உரிமை உள்ளூர் பங்கேற்பு என்ற ஒரு ஆதார ஸ்ருதி அமைந்திருக்குது. ஸோ என்னதான் வந்து அவங்க கொண்டு வந்தாலும் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டா மட்டும்தான் இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆத்ம நிர்பார் பாரத், தன்னிறைவு பாரதம் என்ற கருத்தாக்கத்தின் வாயிலாக வழிகாட்டப்படுகிற இந்த உருமாற்ற இயக்கம் இந்தியாவின் பொருளாதார டிஎன்ஏவில் சுயசார்பு என்பது எப்பொழுதும் ஒரு அங்கீகாரமா உள்ளது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது. அண்ட் இந்தியா வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்பதில் கவனம் செலுத்தி வரும் தருணத்தில் ஜல்ஜீவன் மிஷன் ஆனது குடிநீர் வழங்கும் முயற்சி என்பதிலிருந்து விரிவான ஊரக குடிநீர் ஆளுகை சூழல்சார் அமைப்பாக பரிமாணம் பெற தயாராக இருக்குது. அண்ட் அடுத்த கட்டம் என்பது 4 உத்திசார் மூலோபய மாற்றங்களால் வரையறுக்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குடிநீர் குழாய் இணைப்பு அப்படிங்கிறதுல இருந்து நீர் பாதுகாப்பு வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப நமக்கு நீர் பட்ஜெட்டு, நீர் ஆதாரங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் புதுப்பிக்கப்பட்ட கவனத்தை செலுத்தும். நீரூற்று மேம்பாடு, நிலத்தடி நீர் செறிவூட்டல் மற்றும் மழைநீர் சேகரிப்பு போன்ற முக்கியமான இடையீடுகள் இப்பொழுது இந்த முக்கியத்துவ தன்மையாக மாறி இருக்குது அப்படிங்கிறது தான். அண்ட் ஜல்சக்தி அமைச்சகமானது ஜல்சக்தி அபியான் மழை நீரை பிடியுங்கள், ஸோ கேட்ச் த ரெயின் கேம்பெயின் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க 22 மார்ச் 2021. ஸோ இது PYQல கூட நமக்கு கேட்டிருப்பாங்க. ஜல்சக்தி அபியான் கேட்ச் த ரெயின் கேம்பெயின் இஸ் அ nationwide water conservation movement with the tagline catch the rain where it falls when it falls. ஸோ மழை நீரை பிடியுங்கள், எங்கு விழுகிறதோ எப்பொழுது விழுகிறதோ அதுக்கேற்ற மாதிரி பிடியுங்கள்னு சொல்லியிருப்பாங்க. லான்ச் டு ப்ரமோட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அக்ராஸ் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ கிராமப்புறங்கள்லையும் நகரப்புறங்கள்லையும் இந்த மழைநீர் சேகரிப்பை வந்து அதிகப்படுத்தணும். அதே மாதிரி நிலத்தடி நீரை வந்து இது பண்ண வைக்கணும். ஓகேவா? ஸோ அதோட நிலத்தடி நீரை அதிகரிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த கேட்ச் த ரெயின் அப்படிங்கிற கேம்பெயின் 2021 வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதாங்க சொல்லியிருப்பாங்க. நிலத்தடி நீர் செறிவூட்டல், நீரூற்றுகளை புத்துயிர் போட்டல், மழைநீர் சேகரிப்பு ஆகியவற்றிற்கான முக்கிய உந்து சக்தியா இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்பொழுது பெய்கிறதோ எங்கு பெய்கிறதோ அங்கேயே மழை நீரை பிடியுங்கள். ஸோ when it falls and where it falls and when it falls catch the rain அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜல்சக்தி அபியான். ஸோ மழைநீரை பிடியுங்கள் திட்டத்தையும் ஜல் சஞ்சாய் ஜன் பாகிரதி திட்டத்தையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும்போது அவை கூடுதலான புற இணைப்புகளாக இல்லாம இந்த ஜல்சக்தி மிஷன் அப்படிங்கிறதோட ஒரு காமன் மோட்டிவா தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அடிப்படையில் சென்சார்ல இருந்து நிகழ்நேர குடிநீர் தரநிலையை கண்காணிக்கும் டேஷ்போர்டுகள் வரை தொழில்நுட்பத்தை அதிகரித்து வருது. 2047 ஆண்டிற்குள் துல்லியமாகவும் பொறுப்புடைமையுடனும்
குடிநீர் விநியோகத்தை நிர்வாகம் செய்கின்ற பருவநிலைக்கு உகந்த குடிநீர் கிராமங்களை உருவாக்குறது தான் இதோட நோக்கம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பயனாளிகள்ல இருந்து உருவாக்குனர்கள் வரைக்கும், ஸோ இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்றவங்க, இந்த மானிட்டர் பண்றவங்கல இருந்து யாரு பெனிஃபிஷியரி அடைகிறவங்க அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம்னா இதோட எதிர்காலம் அப்படிங்கிறது ஜல் டூட்ஸ், அதுக்கப்புறம் ஜல் சஹிகள், ஜல் சஹியாக்கள் கைகள்ல தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 ஒத்திசைவானதாக இருத்தல். ஸோ நமக்கு தெரியும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ இந்த 6 வந்து அனைவருக்கும் குடிநீர், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன் பத்தி சொல்லக்கூடியது. அப்போ அதை வந்து கிடைக்கிறத 2030க்குள்ள நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டா வச்சிருக்காங்க. அந்த 2030ஆம் ஆண்டிற்குள் தூய்மை இந்தியா இயக்கம் மற்றும் ஜல்ஜீவன் ஆகியவற்றின் வலுவான விளைவுகளினால் வளர்ச்சி இலக்கு 6 குறிக்கோள்கள் நிறைவு செய்யப்படுவது மட்டுமல்லாமல் 2030 செயல்நிலை தாண்டியும் கூடுதலான வளர்ச்சிக்கு வினையூக்கியாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இந்த தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் ஸ்வச் பாரத் மிஷனுக்கு கீழே 5.65 லட்சம் கிராமங்கள் ODF பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் அப்படிங்கிறது 2016 கொண்டு வந்ததுல எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2026. ஸோ இது வந்து நடைமுறைக்கு வந்தது 1 ஏப்ரல் 2026. இதில் வந்து என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த 4 வேஸ்ட் செக்ரிகேஷன், ஸோ இந்த நம்ம சாலிட் வேஸ்ட்டையே வந்து 4 வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா வெட் வேஸ்ட் தனியா, ட்ரை வேஸ்ட் தனியா, சானிட்டரி வேஸ்ட் தனியா, ஸ்பெஷல் கேர் வேஸ்ட் தனியா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்பிளிட் பண்ணணும். அதாவது கொஞ்சம் ஈரமா இருக்கக்கூடிய வேஸ்ட் அது தனியா, உலர்ந்த நிலையில இருக்கக்கூடிய கழிவு ஸோ அது வந்து தனியா, அதுக்கப்புறம் சானிட்டரி வேஸ்ட் சுகாதாரம் சார்ந்த வேஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சிறப்பு கவனம் கொடுக்கக்கூடியது ஹேண்டில் வித் கேர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ வந்து கிளாஸ் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய வேஸ்டஸ் அது தனியா, இந்த மாதிரி 4 கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த அமெண்ட்மெண்ட்ல முக்கியமா சேர்க்கப்பட்ட ஒரு 4 செக்ரிகேஷன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீர் வளங்களை நிலைக்க செய்தல் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆஷா ஒர்க்கர்ஸ் மூலமா தான் இது எல்லாமே வந்து மெயினாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆஷா அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? Accredited Social Health Activist. எஸ், அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க? 2005ல வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ உலகின் ஒட்டுமொத்த நன்னீரில் வெறும் 4% மட்டும்தான் இந்தியா கொண்டு இருக்கு. உலகின் மக்கள் தொகையில பார்த்தோம்னா 17.5 கிட்டத்தட்ட 18% அளவுக்கு கொண்டு இருக்கு. அப்ப அது அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் வழங்குவதில் நிறைய சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுக்காக தான் நிறைய இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆழமான கூட்டாண்மைகள் ஆகியவற்றின் வாயிலாக ஒரு நேரத்தில் ஒரு துளி ஒரு கிராமம் ஓர் இயக்கம் அப்படிங்கிற நமது தண்ணீரின் கதையை நாம் எழுதி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1 drop 1 village 1 mission அப்படிங்கிறது. ஸோ அந்த நோக்கங்களுக்காக தான் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டுட்டு இருக்கும். அண்ட் இந்தியாவில் உள்ள 15.67 கோடிக்கும் கூடுதலான ஊரக குடும்பங்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதே போல கேட்ச் த ரெயின் கேம்பெயின், ஸோ எந்த வருஷம்னு பார்த்தோம்? 2021 மார்ச் 22 அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ மார்ச் 22 என்ன டே? நீர் தினம். உலக நீர் தினம் அப்படிங்கிறது. ஸோ அந்த அன்னைக்கு தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கேட்ச் த ரெயின் அப்படிங்கிற கேம்பெயின் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ மொத்தம் 5 இந்த ஜல்சக்தி அபியான் மழையை பிடியுங்கள் அந்த கேட்ச் த ரெயின் அப்படிங்கிற தலைப்புல ஒரு மொத்தம் 5 நடவடிக்கைகளை கொண்டது. ஒன்று வந்து மழைநீர் சேகரிப்பு, மழைநீர் பாதுகாப்பு. அடுத்தது அனைத்து நீர்நிலைகளையும் கணக்கிட்டு அவற்றுக்கு ஊர் அடையாளத்துடன் பெயர் சூட்டி பட்டியலிடுதல். அப்புறம் தண்ணீர் பாதுகாப்பு அறிவியல் பூர்வமான திட்டங்களை தயாரிக்கிறது. 3வது பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் அந்த ஜல்சக்தி ஹப்ஸ் அப்படிங்கிறத அமைக்கணும், அந்த மையங்களை அமைக்கணும். காடு வளர்ப்பு திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்தணும். ஸோ காடுகள் அதிகமாக வளர்க்கும் போது தான் மழை அதிகமாக பெய்யும். ஸோ மழை பெஞ்சாதான் வந்து நமக்கு அந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். ஸோ அதே மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துது. ஸோ இந்த 5 விஷயங்களை வந்து அடிப்படையாக கொண்டு தான் நமக்கு இந்த ஜல்சக்தி அபியான் கேட்ச் த ரெயின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ திரவ கழிவு மேலாண்மையில் குறிப்பாக கழிவு நீரை மீண்டும் பயன்படுத்துதல், கழிவுநீர் மேலாண்மையில் அதிக கவனம் அப்படிங்கிறது செலுத்தப்படுது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீயூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெயினாக இதில் 3R அப்படிங்கிறத சார்ந்து இருப்போம். ஸோ ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி தான் அந்த 3R. அண்ட் இந்த கழிவுகளின் அளவை குறைத்தல், தோட்டங்களுக்கும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் கழிவு நீரை பயன்படுத்துதல், இவை போக மீதமுள்ள நீரை சுற்றுச்சூழலுக்கு சாதகமான வழிகளில் சுத்திகரிப்பு செய்தல். ஸோ இதெல்லாம் இந்த செயல் திட்டங்கள் எல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்வச் பாரத் மிஷனோட செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். 2020 வந்து கொண்டு வந்தது, எக்ஸ்டெண்ட் பண்ணது. ஸோ மேரே பஞ்சாயத்து செயலி, அதுக்கப்புறம் ஜல்ஜீவன் இயக்க தகவல் பலகை, டேஷ்போர்டு. ஸோ இதுல எல்லாம் வந்து மழைப்பொழிவு குறித்த தகவல்கள் உடனுக்குடன் வழங்கப்படுறதுனால அந்த மழை அளவு குறித்த மனக்கணக்கீடுகளை உழவர்கள் இனியும் நம்பி இருக்க தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு உழவன் ஆப் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 18. April 2018. 2018 ஏப்ரல்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இதுல எத்தனை சேவைகள் இப்போ நமக்கு அளிக்கப்படுது? 24. எஸ், 24 சேவை அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன் எல்லாம் பார்த்துக்கும். அப்போ உலக வங்கியின் ஆதரவுடன் தரவுகளின் அடிப்படையில் சமுதாய மக்களை கொண்டு செயல்படுத்தப்படும் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ இது யாரு சப்போர்ட் அப்படின்னா வேர்ல்டு பேங்கோட சப்போர்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தண்ணீர் பற்றாக்குறை நிலவக்கூடிய 7 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள 8000 கிராம பஞ்சாயத்துகள்ல இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் சிந்து நதியிலிருந்து கங்கை நதி வரை, பிரம்மபுத்திரா நதியிலிருந்து கோதாவரி வரை ஆறுகள் தான் இந்தியாவின் நாடி நரம்புகளா இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நமாமி கங்கா, ஸோ நமாமி கங்கா அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2014. எஸ், 2014ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன? கங்கை நதியை சுத்தம் பண்றது. எஸ், கங்கை நதியை சுத்தம் பண்றதுதான் இதோட டார்கெட். ஓகேவா? ஸோ இதை வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 2021, 23 அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. திருப்பி இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 2026 வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. 150 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அல்லது அமைக்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த நமாமி கங்கா திட்டத்தின் வெற்றி மூலம் கிடைத்த உத்வேகத்தின் காரணமா மத்திய பிரதேசம், ஹிமாச்சல் பிரதேஷ், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் ஓடும் சிறிய ஆறுகள், துணை ஆறுகள், ஓடைகள் ஆகியவற்றுக்கு புத்துயிரூட்ட நாம் ஆதரவளிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அடுத்தது தண்ணீர் துப்புரவு ஆரோக்கியம். ஸோ இந்த வாஷ் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, வாட்டர், அதுக்கப்புறம் சானிடைசேஷன், ஹெல்த் அப்படிங்கிறது. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஹைஜீன், வாட்டர், சானிடைசேஷன் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிறது. ஸோ இது பாலின பரிணாமம், சமூக கோட்பாடுகளில் ஆழமாக வேரூன்றி இருப்பதுடன் தண்ணீர் பிடிப்பது முதல் வீட்டு தூய்மையை நிர்வகிப்பது வரைக்கும் இது எல்லாமே இதில் கவர் ஆகும் அப்படிங்கிறதா. ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 அறிக்கையின்படி 67%க்கும் அதிகமான கிராமப்புற குடும்பங்களுக்கு அவர்களது வசிப்பிடத்திலேயே தண்ணீர் கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5. ஸோ இதில் வந்து செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருந்திருக்கும் நமக்கு? 020. 1020 இல்லையா, 1020 அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி அந்த எடை குறைவு அப்படிங்கிறது 32.1. எஸ், 32.1. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி குறைவு 35. எஸ், 35.5 அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி அனீமியா 57%. 57. எஸ், 57% அப்படிங்கிறது இருந்திருக்கும். டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ 2. 2 அப்படிங்கிறது இருந்தது இல்லையா. ஓகே, ஸோ இப்போ 6 படி நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6 படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதில் எடை குறைவு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க? 29.8%. ஓகே, வளர்ச்சி 31.1. எஸ், 31.8ன்னு நினைக்கிறேன். ஸோ எடை 31 இல்லையா? எடை தான் 31. ஓகே, தெரியல, நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, சரி பார்த்துக்கலாம். அப்போ இது இருக்கட்டும். ஸோ ஒன்று வந்து 31.8, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 29.8 அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து இதில் அனிமியா ரிப்போர்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணாங்களா? பண்ணலக்கா. இல்லை,
தனியா நம்ம கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ எவ்வளோ சொல்லியிருப்பாங்க இதுல? 1.7. 1.7, 1.9. ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 31.8%. ஸோ இப்போ வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா 29.8% அப்படிங்கிறது வரும். ஓகே, கரெக்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப்ஆர், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ. ஸோ இது வந்து 2ல தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. மெஷர் பண்ணல. எது புரியல? டிஎஃப்ஆர் மெஷர் பண்ணாங்களா? என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல? ஆமா, வறுமை அன்னைக்கு அந்த ரிப்போர்ட்ல பார்த்தோம் இல்லையா? பார்த்தோம். அனீமியா மட்டும்தான் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. சரி, இருக்கட்டு, பார்த்துக்கலாம் திருப்பியும் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 39% இருந்த துப்புரவு, ஸோ மறுபடியும் அதே பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. 100% ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இதில் வேற பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப், ஸோ இவங்க தான் முக்கியமான பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ நமக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது எப்போ ஃபர்ஸ்டா தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க? 89 தர்மபுரி. எஸ், 1989ல தர்மபுரியில கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட பேங்க் லிங்கேஜ் அப்படிங்கிறது 1992. எஸ், 1992ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஒரு இணைப்பு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. எது? எஸ், அத்திக்கடவு அவினாசி திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க? 2024 ஆகஸ்ட் 17ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதோட முக்கியமான நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 15வது நிதி ஆணையத்தோட ஒத்துழைப்போடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுவதோடு முன்பு தண்ணீர் பிடித்ததற்காக அலைந்து திரிந்த ஸோ அந்த இதெல்லாம் வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் வந்து யாரு? என்கே சிங். என்கே சிங் வந்து இருந்திருப்பாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்கே சிங். ஸோ இவங்க வந்து எவ்வளவு ஸ்டேட்டுக்கு ஷேரிங் கொடுக்கணும்னு சொன்னாங்க? 41%. எஸ், 41% அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஹெட் அரவிந்த் பணக்காரியா. அரவிந்த் பணக்காரியா. ஸோ இவங்களும் எதுதான் சொன்னாங்க? ஸ்டேட் ஷேரிங் 41% தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல் என்ன? 280. எஸ், 280 அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யாரு? நியோகி. எஸ், கேசி நியோகி அவர்களை சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கிராம குடிநீர் மற்றும் துப்புரவு குழுக்கள். ஓகேவா? ஸோ வில்லேஜ் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன் க்ரூஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? வில்லேஜ் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன் க்ரூஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ 2 தான். ஓகேவா? 2 தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2ல் தான் வந்து நிலையா இருக்கு அப்படின்ட்டு. பட் நம்மளோட டார்கெட் வந்து எவ்வளவுல மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 2.1ல வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த தூய்மை இந்தியா இயக்கம் மற்றும் ஜல்ஜீவன் இயக்க வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கிராம அளவிலான குடிநீர் துப்புரவு குழுக்கள்ல மினிமம் 50% வந்து பெண்களா இருக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ அதுக்காக தான் அந்த ஜல் சஹியாஸ் அப்படிங்கிறவங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாம கிராம பஞ்சாயத்து மற்றும் SC ST பிரிவினருக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ மகத் சத்தியாகிரகம் எந்த வருஷம்? 1927 மார்ச் 20ல வந்து மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அப்போ மத்திய பிரதேசத்தோட திந்தோரி மாவட்டத்தில் அன்னை நர்மதா தண்ணீர் குழு முற்றிலும் பழங்குடியின பெண்களால நிர்வகிக்கப்படுது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அப்போ அன்னை நர்மதா தண்ணீர் குழு எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்துக்கோங்க? மத்திய பிரதேஷ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் விமன்ஸ்னால நிர்வகிக்கப்படக்கூடியது.
ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் கால ஆரோக்கிய மேலாண்மை. ஸோ மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இது ரிலேட்டடான பங்கேற்பு தொழில்நுட்பங்களில் பயிற்சி பெற்றவர்களாக இவங்கெல்லாம் இருப்பாங்க, இந்த பெண்கள். ஓகேவா? ஸோ இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, வாலண்டியர்ஸாக செயல்படக்கூடியவங்க. ஸோ அவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பள்ளிகளில் மாதவிடாய் ஆரோக்கிய மேலாண்மை மன்றங்களுக்கு தலைமையேற்று ஸோ அதுலேயும் வந்து இந்த வாஷ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவை வந்து எடுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் டே இப்போ மே 28. எஸ், மே 28 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 12-13. எஸ், 2012-13 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் எல்லாம் இது கூட கவர் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த கோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3 வந்து எது ரிலேட்டடானது நமக்கு? ஹெல்த் ரிலேட்டடானது. அடுத்தது 4 எது ரிலேட்டடானது? எஜுகேஷன். எஜுகேஷன். 5 ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஜெண்டர் ஈக்வாலிட்டி இல்லையா, பாலின சமத்துவம் அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடியது. எஸ்டிஜி கோல் 6 கிளீன் வாட்டர் சானிடைசேஷன். அதே போல எஸ்டிஜி 8 வந்து எதை பத்தி சொல்லும்? அந்த ஒர்க். எஸ், டீசென்ட் ஒர்க் அப்படிங்கிறது. அதுல வந்து அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடியது, லைவ்லிஹுட் அப்படிங்கிறது. அப்ப இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எல்லாத்துக்கும் கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியதான் எது அப்படின்னா இந்த வாஷ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹெல்த் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரிடக்ஷன் இன் டயரியல் டிசீசஸ். ஓகேவா? டயரியல் டிசீசஸ்ல வந்து இது பண்ணக்கூடியது சைல்டு மார்டாலிட்டி அண்ட் இம்ப்ரூவ்ட் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன். ஸோ இது எல்லாமே நம்ம உடல்நலம் சார்ந்தது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கல்வி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த இது பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த சேஃப் வாட்டர், அதுக்கப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கறது மூலமா பெண் பிள்ளைகளோட வருகை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் இன்க்ளூஷன் ஆஃப் விமன் இன் வாஷ் கவர்னன்ஸ் என்ஹான்சஸ் டிக்னிட்டி, டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ இந்த வாட்டர் சானிடைசேஷன் ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு ஆளுமை கொடுக்குறப்ப என்ன ஆகுது, அதை கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா பெண்களோட கண்ணியம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படுது. ஸோ அவங்களோட டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்களும் வந்து வெளியில வந்து அந்த சமூகம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து எல்லாத்துலேயும் ஈடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ இது மூலமா நமக்கு ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது கரெக்டாக மெயின்டைன் ஆகி கொண்டு போக முடியும். ஸோ இந்த 6th கோல் பார்த்தீங்கன்னா கிளீன் வாட்டர் சானிடைசேஷன். ஸோ என்ஷூர்ஸ் யூனிவர்சல் சஸ்டைனபிள் ஆக்சஸ் வைல் மேக்கிங் சிஸ்டம்ஸ் கம்யூனிட்டி ஓன்ட் அப்படிங்கிறது. ஸோ இது உலகளவிலான அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிலைச்சிருக்கக்கூடிய சமூகங்கள். ஓகே, சமூகங்களுக்கு இடையில நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கிளீன் வாட்டர் சானிடைசேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்போ 8 பார்த்தோம்னா லைவ்லிஹுட் அண்ட் விமன் லெட் என்டர்பிரைசஸ் இன் சானிடைசேஷன் ப்ராடக்ட், ஃபேஷியல் ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிரே வாட்டர் ட்ரீட்மெண்ட் கிரியேட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல வாழ்வாதாரம் சார்ந்து இந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ எல்லா கோல்லையும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இங்கே. துப்புரவு நிறுவனங்கள் மற்றும் குடிநீர் விநியோக மேலாண்மை இயக்குதல், குடிநீர் துப்புரவையும் ஆரோக்கியத்தையும் கண்காணிப்பது, அதுக்கப்புறம் வருவாய் ஈட்டி தரும் வழிமுறைகளாக இதெல்லாம் உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ பெண்களோட பங்கேற்பு அதிகரித்து வரும் அதே வழியில் முறைப்படியான சில சவால்கள் தொடர்கிறது. அதில் ஒன்று தூய்மை சேவகர்கள், குடிநீர் தோழர்கள், குடிநீர் நண்பர்களின் அடித்தள அளவிலான பங்கேற்பை ஊக்குவிப்பது. ஸோ இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி தேசிய நிறுவனம் ஆகியவற்றில் இந்த மின்னணு கற்றல் வாயிலாக இது ரிலேட்டடா நவீன பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2016. எஸ், 2016 கொண்டு வந்திருப்பாங்க ரூர்பன் மிஷன். 2016 கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ் அப்படிங்கிறது. அடுத்தது பள்ளிகள், அங்கன்வாடிகள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து அந்த கிளீன் வாட்டர் சானிடைசேஷன் பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இது வந்து நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 நிலையான வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 4th கோல் ஒரு தரமான கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதும், 6th கோல் சுத்தமான நீர் துப்புரவு. ஸோ இதை இணைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை, மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், பல்வேறு மாநில யூனியன் பிரதேச அரசுகள் இணைந்து பள்ளிக்கல்வி, எழுத்தறிவுத்துறை இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருக்காங்க?
கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 17. 2017. 2017ல வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2018 to 19 அனைவருக்கும் கல்வி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஸோ அதுலேருந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தேசிய கல்விக் கொள்கை 2020யோட இது எல்லாமே இது ரிலேட்டடாக என்னெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் அதுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து வருஷத்துக்கு 1 lakh வரை தொடர்ச்சியான கூட்டுப்பள்ளி மானியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க 1 lakh வரைக்கும். அண்ட் குறைந்தபட்சம் 10% தொகை கழிப்பறை, பாதுகாப்பான குடிநீர், துப்புரவு, தூய்மை, ஸோ இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை பெறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ நமக்கு எப்போ வந்து தூய்மை இந்தியா தினம் அப்படின்னா அக்டோபர் 2ஆம் தேதி தான் நம்ம தூய்மை இந்தியா தினம் அப்படிங்கிறத கடைபிடிக்கிறோம். ஸோ வீட்டு வசதி, நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம், குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை, ஸோ இதோட இணைஞ்சி 2027 செப்டம்பர் 17லேருந்து அக்டோபர் 2 வரைக்கும் தூய்மையே சேவை அப்படிங்கிற ஒரு இயக்கத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இதோட கருப்பொருள் என்னன்னா தூய்மையே இயல்பு, தூய்மையே கலாச்சாரம் அப்படிங்கிறது தான் இதோட தீம். ஸோ அந்த தீமை பேஸ் பண்ணி தான் இந்த கேம்பெயின் எல்லாம் நமக்கு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜல்ஜீவன் இயக்கம், அம்ருத் 2.0 ஆகியவை மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் மறுசுழற்சி மற்றும் வீட்டு கழிவுநீர் மறுபயன்பாடு மூலம் நீர் ஆதார நிலைகளை உறுதிப்படுத்துது அப்படிங்கிறது. ஸோ அம்ருத் 2.0 வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? எஸ், அக்டோபர் 1, 2021ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க அம்ருத். ஸோ அம்ருத் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். எஸ், அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ நகர்ப்புறங்களில் வந்து நம்ம மறுகட்டமைப்பு அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். ஸோ இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020ஓட நோக்கங்களுக்கு ஏற்ப எல்லா ஸ்கூல்ஸ்லையும் வந்து குடிநீர், அதுக்கப்புறம் தூய்மை இதெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த அங்கன்வாடி மையங்களில் இளம் வயதிலிருந்தே ஆரோக்கியமான பழக்கங்களை சுகாதார கல்வி ஊக்குவித்து வருகிறது. ஸோ இதில் ஜல்ஜீவன் மிஷன், நம்ம ஸ்வச் பாரத் மிஷன் போன்ற முயற்சிகள் மூலம் வாஷ் தொடர்பான சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள். அப்போ இதில் என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் வருதுன்னா மகளிர் குழந்தைகள் அமைச்சகம், அதுக்கப்புறம் இதன் மூலமா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், குழந்தைகளை வளர்ப்பதற்கான பணிகள்ல இதெல்லாம் முக்கியமான பங்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மிஷன் சாக்ஷம் அங்கன்வாடி போஷான் 2.0 ஃபார்மலி அப்ரூவ்ட் அண்ட் ரோல்ட் அவுட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்கிரேடட் டு 2 lakh அங்கன்வாடி சென்டர்ஸ். ஓகேவா? 2 லட்சம் அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்து அமைச்சு அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை அப்கிரேட் பண்ணக்கூடியதான் இதோட நோக்கம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ 2021-22ல இந்த மிஷன் சாக்ஷன் அங்கன்வாடி அப்படிங்கிறதும் போஷான் 2.0 அப்படிங்கிறதும் நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ போஷான் அபியான் ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2018 March 8. 2018 மார்ச் 8ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது திறன் அங்கன்வாடி, ஸோ இதான் சாக்ஷம் அங்கன்வாடி அப்படிங்கிறது. அண்ட் இந்த அமைச்சகத்தின் முதன்மையான முயற்சிகளில் 2 முக்கிய கூறுகள் சொல்லியிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஐசிடிஎஸ். ஸோ ஐசிடிஎஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? 1975ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எஸ்ஏஜி, இந்த எஸ்ஏஜி அப்படிங்கிறது வளரிளம் பெண்களுக்கான திட்டம். ஓகேவா? ஸோ இது வந்து வடகிழக்கு மாநிலங்களில் ஆர்வமுள்ள மாவட்டங்களில் 14 to 18 வயது ஸோ இணைத்து அவங்கள தான் டார்கெட்டாக வச்சு அவங்களுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ எஸ்ஏஜி பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஃபார் அடலசன்ட் கேர்ள்ஸ், அந்த வளரிளம் பெண்களுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான். ஸோ ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ் த எஸ்ஏஜி நியூட்ரிஷன் ஸ்கீம் was devised and initially launched in 2010. ஸோ 2010ல நமக்கு லான்ச் பண்ணி பைலட் ப்ராஜெக்டாக செயல்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2011ல வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது தான் இது. ஸோ இப்போ இந்த திட்டங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யார் யாரெல்லாம் பயனடைகிறாங்க இந்த ஐசிடிஎஸ், அதுக்கப்புறம் ஐசிடிஎஸ். ஸோ இதுக்கு கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், 6 மாத வயதுடைய குழந்தைகள், ஸோ அது மாதிரி 6 மாசத்துல இருந்து 6 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் எல்லாருமே வந்து இதுக்கு கீழே பயனடைவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ட் இந்த எஸ்ஏஜி ஸ்கீம்ல பார்த்தீங்க அப்படின்னா 14ல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, வளரிளம் பெண்கள் வந்து கவர் ஆவாங்க. ஸோ 2018 முதல் அங்கன்வாடி மையங்களில் 7 கோடிக்கும் மேற்பட்ட செஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணி ஸோ இந்த வாஷ் இனிஷியேட்டிவ்ஸோட நோக்கங்கள் என்ன, ஸோ இதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ 15வது நிதி ஆணைய சுழற்சியின் போது 2 லட்சம் அங்கன்வாடி மையங்களை திறன் அங்கன்வாடிகளாக மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கும். ஸோ யாரோட இதுன்னா இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன், ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பாருங்க சக்தி, மிஷன் சக்தி அப்படிங்கிறது. ஸோ மிஷன் சக்தி எப்போ நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க? 21-22. எஸ் 2021-22ல வந்து நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதை எப்படி ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க? சமர்த்தியா. எஸ் சாம்பல் சமர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா ஸ்ப்ளிட் அப் பண்றாங்க. ஸோ சாம்பல் அப்படின்னா என்ன, சமர்த்தியா அப்படின்னா என்ன? Samarthya empowerment, சாம்பல் security. சேஃப்டி. எஸ் செக்யூரிட்டி சேஃப்டி. ஓகேவா? சாம்பல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. சமர்த்தியா பார்த்தீங்க அப்படின்னா எம்பவர்மெண்ட், அதிகாரமளித்தல் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இந்த சாம்பல் அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் நம்ம எந்த ஸ்கீம் எல்லாம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் ஸ்டாப் சென்டர். எஸ் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். ஸோ ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து நமக்கு எங்க இந்த ஓகே தான் வருமா? ஓகே ஒன் ஸ்டாப் சென்டர். சமர்த்தியால என்ன வரும்? Hub for empowerment of women. hostels. எஸ் விமன் ஹாஸ்டல். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னீங்க? Women hub. ஹப். ஓகே ஸோ விமன் ஹப்ஸ் எல்லாமே இதுக்கு கீழே கவர் ஆகும். ஓகேவா? ஓகே ஸோ இப்போ சாம்பல் சமர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 இனிஷியேட்டிவ்ஸாக நமக்கு பிரித்து இதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் ஸோ எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க நமக்கு? 2015 Jan 22. எஸ் 2015 Jan 22. தமிழ்நாட்டில் எங்கே கொண்டு வந்தாங்க? கடலூர். கடலூரில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு எப்போ அவார்ட் கொடுத்தாங்க? 2019. 2019ல அவார்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்தியால எங்க ஹரியானா பானிபட். எஸ் ஹரியானா பானிபட்ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன? எஜுகேஷன் பண்றது. எவ்வளவு செக்ஸ் ரேஷியோக்கு கீழே இருக்கக்கூடிய 918 செக்ஸ் ரேஷியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் தமிழ்நாட்டில் கடலூரை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாலின சார்புகளை நீக்குவதில் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் சுகாதாரம் தூய்மை கூறுகளையும் இது உள்ளடக்கியது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2017ல கொண்டு வந்திருப்பாங்க. 2017. ஸோ இதோட ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1515 அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மகப்பேறு நன்மை திட்டமாக இருந்தாலும் மகப்பேறுக்கு முந்தைய பராமரிப்பு, கர்ப்பம் மற்றும் குழந்தை பராமரிப்பின் போது சுகாதாரம் குறித்த ஆலோசனையை நமக்கு ஊக்குவிக்குது. இது மறைமுகமாக தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான சூழலை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ மிஷன் வத்சல்யா எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2022ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது தூய்மை செயல் திட்டம் என்ற ஒரு ஒதுக்கப்பட்ட கூறுகளை கொண்டுள்ளது. இதன் கீழ் குழந்தை பராமரிப்பு, சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் சேவை வழங்கல் கட்டமைப்புகளை வாஷ் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நிதி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அண்ட் தூய்மை செயல் திட்டத்தின் கீழ் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மாநிலம், யூனியன் பிரதேசங்கள் ஒரு ஆண்டு நாட்காட்டியை வந்து ரெடி பண்றாங்க. இவ்வாறு அதன் இலக்கு கொள்கைகள், அதுக்கப்புறம் வந்து சமூகம் சார்ந்த திட்டங்கள், இந்தியால மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் பாலின சமத்துவம், குழந்தை நல்வாழ்வின் சக்தி வாய்ந்த செயல்படுத்தும் இயக்கமாக இந்த வாஷை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த நீர்ச்சத்து குறைபாட்டையும் சுகாதாரத்தையும் நோக்கிய ஒரு பயணம். ஓகேவா? ஸோ இதுல வந்து நமக்கு வாட்டர் பில் ஸ்கீம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ வாட்டர் பில் ஸ்கீம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில்? June 28. ஜூன் 28, 2025ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஜூன்ல. அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 28 ஆக்சுவலா அனௌன்ஸ் பண்ணி ஜூலைல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அரசின் பாராட்டத்தக்க தண்ணீர் இடைவேளை திட்டம் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு பள்ளியும் உடனடியாக தண்ணீர் மணியை அடிக்க வேண்டும். ஸோ இது வந்து இந்த வாட்டர் பெல் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்டா கொண்டு வந்திருப்பாங்க? எஸ் கேரளா. ஸோ கேரளாவை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து தொடங்கி வச்சிருக்கோம். ஸோ எத்தனை அந்த 3 டைம் எப்போ? 11 AM 1 PM 3 PM. எஸ் 11 AM 1 PM 3 PM அப்படிங்கிற. ஸோ இதில் தான் அந்த வாட்டர் பில் அமைச்சு ஒரு 5 minutes அப்படிங்கிறது கேப் கொடுப்பாங்க. அதில் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு நர்சரி மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகள் சங்கம் தெரிவிக்கிறது. ஸோ 2023ஆம் ஆண்டில் இதை முதலில் அறிமுகப்படுத்தி அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து மதிப்புமிக்க இந்த குறிப்பை பெற்று இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்ட 5வது மாநிலம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ இது இல்லாம வேற எந்தெந்த ஸ்டேட் எல்லாம் இதை நடைமுறைப்படுத்துறாங்கன்னா கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிசா. ஓகேவா? பார்த்துக்கணும். ஸோ கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிசாலையும் இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு வந்து இதை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும், உடல்ல நீர்ச்சத்தோட அவசியத்தை உணர்த்துறது. ஸோ பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாம ஹைட்ரேட்டாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்த சீரான இடைவெளியில் தண்ணீர் குடிக்க ஊக்குவிக்கப்படாததால் சோர்வடைந்து தலைவலி, தலை சுற்றலால அவதிப்படுவாங்க. அப்ப இந்த மாதிரி அவங்கள அப்பப்போ படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் நீர் சத்து தான் மெயினா ஹைட்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த ஹைட்ரேட் பாடி ஹைட்ரேட்டா இருந்தால் தான் எல்லாத்துலேயுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் யூனிசெஃபோட நீர் துப்புரவு சுகாதார திட்டத்தின் ஒரு ஆய்வு நம் நாட்டில் கிட்டத்தட்ட 3 கோடி பள்ளி குழந்தைகளுக்கு இன்னும் கழிப்பறை கிடைக்கல அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ட் மொத்த குழந்தைகள்ல சுமார் 3.46% பேருக்கு குடிநீர் வசதி இல்லைன்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல 3.46%க்கு குடிநீர் வந்து இல்லையாமா. அண்ட் இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டமான சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் குடிநீர், சுகாதாரம், வீட்டு வசதி, நகர்ப்புற விவகார அமைச்சகத்துடன் இந்திய அரசு இணைந்து அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறுவர் சிறுமியர் சிறப்பு தேவை உள்ள குழந்தைகள், ஸோ சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், ஸோ அவங்களுக்கும் தனித்தனியா டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்குறாங்களாம். ஸோ சமக்ர சிக்ஷா அபியான் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2018. எந்த 3 ஸ்கீமோட இது மர்ஜ் பண்ணிருப்பாங்க? RMSA, SSA, டீச்சர் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ 3ஐயும் மர்ஜ் பண்ணிருப்பாங்க. இந்த சர்வ சிக்ஷா அபியான் எப்போ கொண்டு வந்தாங்க? 2001. ராஷ்டிரிய மாத்தியமிக் சிக்ஷா அபியான் 2009ல. ஓகேவா? ஸோ அப்புறம் டீச்சர் எஜுகேஷன். ஸோ இது 3ஐயும் மர்ஜ் பண்றது தான் சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் 97.87% ஸ்கூல்ஸில் குடிநீர் குழாய் இணைப்புகள் இருப்பதா ஜல் சக்தி மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த டேட்டா வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல்ஸில் வந்து குடிநீர் குழாய் இணைப்பு இருக்கு அப்படின்னா டேப் வாட்டர் ஃபெசிலிட்டி 97.87% ஸ்கூல்ஸில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஜல் சக்தி மினிஸ்ட்ரியே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பு பிளஸ், ஓகேவா, யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ், ஸோ UDISC பிளஸ் 23-24 கீழ் மத்திய கல்வி அமைச்சகத்தின் அறிக்கை தமிழ்நாட்டில் 99.9% அரசு பள்ளிகளும் 99.6% அரசு உதவி பெறும் பள்ளிகளும் குடிநீர் வசதியை கொண்டுள்ளன அப்படின்னு காட்டுது. அண்ட் சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் ஒரு அரசு சாரா நிறுவனம் NGO நடத்தின ஆய்வுல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேல்நிலை தொட்டிகளை ஒழுங்கற்ற முறையில் சுத்தம் செய்தல், குழாய்களில் போதுமான அளவு குளோரினேஷன் இல்லாதது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் நவம்பர் 19 அன்று அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்படும் உலக கழிப்பறை தினம், வேர்ல்டு டாய்லெட் டே, நமது வாழ்வில் சுகாதாரம் வகிக்கும் முக்கிய பங்கையும் பள்ளிகளில் உள்ள குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான கழிப்பறைகள் தேவை என்பதை வலியுறுத்துகிறது. அப்போ உலக கழிப்பறை தினம் எப்போ அப்படின்னா நவம்பர் 19ஆம் தேதி. அண்ட் கழிப்பறைகளில் உள்ள மோசமான சுகாதார நிலை ஆகியவை பெரும்பாலான மாணவர்கள் அவற்றை பயன்படுத்துவதை தடுக்கிறது. ஸோ 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்க வேண்டும், மோசமாக பராமரிக்கப்படும் கழிப்பறைகளை தவிர்க்க வேண்டும். ஸோ இது எல்லாமே பண்ணலை அப்படின்னா இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ உலக சுகாதார அமைப்பு 25 பெண்களுக்கு குறைந்தது ஒரு கழிப்பறையை வந்து பரிந்துரைக்குதான். ஓகேவா? ஸோ 25 பெண்களுக்கு ஒரு கழிப்பறை அப்படிங்கிறதாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறது WHO ரேஷியோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாக்டர் பேஷியன்ட் ரேஷியோ வந்து எவ்வளோ சொல்லியிருப்பாங்க? 1001 அப்படிங்கிறது WHO ஒரு இது இல்லையா? ஸோ WHO எவ்வளோ சொல்லியிருப்பாங்கன்னா 1000 பேஷியன்ஸ்க்கு ஒரு டாக்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இருக்கோம் இந்தியாவில்? 811. எஸ், 811க்கு 1 அப்படிங்கிறது இருக்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த கணக்கு தணிக்கை தலைமை கணக்கு அதிகாரியின் அறிக்கை இந்தியாவில் உள்ள 40% அரசு பள்ளிகள் இருபாலர் பள்ளிகளில் கழிப்பறைகளே இல்லை, பயன்படுத்தப்படாத கழிப்பறைகள் உள்ளன அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கான். ஸோ நமக்கு கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆர்டிக்கல் என்ன?
148. 148. எஸ் 148. 148லேருந்து எது வரைக்கும் அவரோடது பற்றி சொல்லும்? 150. 151. 151 வரைக்கும் நமக்கு சொல்லும். ஸோ அவற்றில் 72% கழிப்பறைகள் பராமரிப்பு இல்லாம இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 99.7% அரசு பள்ளிகளில் பெண்களுக்கு தனி கழிப்பறைகளை வழங்கி இருப்பதன் மூலம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்பா செயல்படுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் இந்த யூடிஐஎஸ்சி பிளஸ் இதுக்கு கீழே ரீசெண்டாக வெளியிட்ட அறிக்கையின்படி 70% மாணவர்களுக்கு ஏற்ற கழிப்பறைகள் இல்லை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் 59% பள்ளிகளில் சிறப்பு குழந்தைகளுக்கான கைப்பிடிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ரிலேட்டடாக அவங்களுக்கு அதெல்லாம் அமைச்சு கொடுக்கல அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் யூஎன் கமிட்டி ஆன் எக்கனாமிக் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் ESCR ஸோ மனித உயிர் வாழ்விற்கான அடிப்படை சுகாதாரத்தை உறுதிப்படுத்துது. இதில் செக்ஷன் 21க்கு கீழே ஒரு அடிப்படை உரிமையாகவும் இந்திய உச்சநீதிமன்றத்தால் ஆர்டிகல் 21ல சொல்லியிருப்பாங்க. கண்ணியத்துடன் வாழும் உரிமையின் ஒருங்கிணைந்த அம்சமாகவும் இந்த சானிடைசேஷன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ ரீசெண்டாக கூட இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படிங்கிறத ஆர்டிகல் 21ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 2030க்குள்ள ஒரு நிலையான வளர்ச்சி இலக்குகளின் 6வது இலக்கை அடைய சுகாதாரம் 5 மடங்கு வேகமாக முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது யூஎனோட ரிப்போர்ட் படி சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. ஸோ தமிழ்நாடு சுகாதாரத்துறை 2019ஆம் ஆண்டிலிருந்து அனைத்து கல்வி நிறுவனங்களும் சோப்புகளையும் குழாய் நீரையும் வழங்குறத கட்டாயமாக்கி இருக்கு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் மோசமான சுகாதாரம் குறித்து 104 உதவி எண்ணை நேரடியாக அழைப்பதன் மூலம் உள்ளூர் சுகாதார அதிகாரிகளிடம் தெரிவிப்பதன் மூலம் புகார்களை எழுப்ப மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் ஊக்குவிக்கப்படுது. ஓகேவா. ஸோ ஹெல்ப்லைன் நம்பர் 104க்கு கால் பண்ணி கூட இது ரிலேட்டடாக நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாமா. ஸோ திரவ சோப்பு மற்றும் நவீன கை உலர்த்தும் கருவிகள். ஸோ ஹேண்ட் வாஷ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரையர் தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நேர்மறை செயலாக கருதப்பட வேண்டும். இயற்கையான மக்கும் பொருட்களில் தயாரிக்கப்படும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த துப்புரவு பொருட்களை அறிமுகப்படுத்துவது திறமையானது அண்ட் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காதது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ சுகாதாரமும் தூய்மையும் குடிமை நற்பண்புகளில் மிகவும் எளிமையானவை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா ராம்நாத் கோவிந்த். ஸோ நம்மளோட முன்னாள் பிரசிடென்ட் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் தலைமையில போட்ட கமிட்டி என்னது, எதுக்கு போட்டிருப்பாங்க? One nation, one election. எஸ், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ எப்போ அமைச்சாங்க இந்த கமிட்டி? 2023 செப்டம்பர் எஸ் 2. ஓகேவா. செப்டம்பர் 2, 2023ல. ஓகே. ராம்நாத் கோவிந்த். ஸோ இவர் எத்தனையாவது பிரசிடெண்டா இருந்திருப்பாரு? 15th பிரசிடென்ட். இவங்களுக்கு முன்னாடி அவர் இல்லையா. ஓகே. திரௌபதி முர்மு அடுத்தது. ஸோ இதில் அதே கண்டென்ட் தான் திருப்பி வரும். ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சுகாதாரம் ரிலேட்டடாக. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நமக்கு ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 1951ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சுகாதாரம் ரிலேட்டடானது. ஸோ CRSP அப்படிங்கிறது முதலாவது தேசிய அளவிலான திட்டம் 1986ல மத்திய ஊரக துப்புரவு திட்டம் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். அப்போ இது வந்து ஊரகத்தில் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துதல், கழிப்பறையை பயன்படுத்துவதன் மூலம் பெண்களுக்கு கண்ணியத்தை வழங்குதல் ஆகியன இதன் இலக்கா இருக்குது. ஸோ இதை எந்த வருஷம் என்ன ஸ்கீமா மாற்றுவாங்க? TSC total டோட்டல் சானிட்டரி கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. ஓகேவா. சூப்பர். ஸோ இப்போ டோட்டல் சானிட்டரி கேம்பெயின் 1999. ஸோ இப்போ இதுதான் வந்து திருப்பி என்னன்னு மாத்துவாங்க? நிர்மல் பாரத். எஸ், சூப்பர். ஸோ நிர்மல் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு 2009ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பங்களுக்கு மானியம் வழங்குதல், சமுதாயம் முன்னெடுக்கும் முழு சுகாதாரத்தை ஊக்குவிப்பதும் இதோட குறிக்கோள் அப்படிங்கிறது. ஓகேவா. இப்போ CRSPன்னு ஆரம்பிச்சது TSC ஆகி அடுத்தது NBA நிர்மல் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் தான் 2014ல நமக்கு ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்து எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் முதல் 5 ஆண்டு திட்டத்திலேயே பார்த்தோம். இந்த IECனா என்னன்னு பார்த்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட்
அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த உத்திகள் திறன் கட்டமைப்பு, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஈடுபடுத்துதல், இதிலெல்லாம் முழு கவனம் செலுத்துது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் ஊரக குடிநீர் விநியோகத்துல இந்தியா காட்டி வரும் ஆர்வம் புதிதல்ல. இந்த முயற்சிக்கான அஸ்திவாரம் முதல் 5 ஆண்டு திட்டம் 1951-56ல இருந்தே இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் தூய்மை கமிட்டியின் பரிந்துரைகள், ஸோ இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடான அந்த கமிட்டிஸ் எல்லாம் சொல்றது படி 1954ல தேசிய குடிநீர் விநியோக திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். ஊரக குடிநீர் விநியோகமானது சமுதாய மேம்பாட்டு திட்டத்தோட ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஸோ கம்யூனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கம்யூனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எப்போ 1952ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 1953ல கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய விரிவாக்க சேவை 1953, சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது 1952ல. ஸோ 3வது 5 ஆண்டு திட்டம் 1961-66 வரைக்கும் தேசிய குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு திட்டத்தின் மூலமா சுகாதார அமைச்சர்களால ஆதரவு அளிக்கப்பட்டு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் என்ன மாடல்? ஹரத் தாமோதர் மாடல் இல்லையா? ஸோ தேர்ட் 5 இயர் பிளான் காட்கில் மாடல். செகண்ட் 5 இயர் பிளான் மகலானோபிஸ் மாடல். ஃபோர்த் 5 இயர் பிளான் சிஇஎல்பி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? சிஇஎல்பி அப்படிங்கிறது. ஸோ குடிநீர் வழங்கல் திட்டம் 1972-73ல தொடங்கப்பட்டிருக்கும். 5வது 5 ஆண்டு திட்டம் 74-79 குறைந்தபட்ச தேவைகளை திட்டத்தின் கீழ் விரைவாக செயல்படுத்தப்பட்டது. ஸோ 5 இயர் பிளான் அப்படிங்கிற ஃபிஃப்த் 5 இயர் பிளான் எந்த கமிட்டி, என்ன மாடல்? எஸ், தார். ஓகேவா? தார் மாடல் சொல்லுவாங்க. ஸோ தொழில்நுட்ப இயக்கம் என்று அறியப்பட்ட தேசிய குடிநீர் இயக்கம் 1986ல தொடங்கப்பட்டது. ஸோ 8வது 5 ஆண்டு திட்டம் 1992-97 இந்த இயக்கத்தை நீரின் தரம் குறித்த பிரச்சனை, அதுவும் குறிப்பா வந்து அந்த ஆர்சனிக்கு, குளோரின், இந்த புளோரைடு, இரும்பு, உப்புத்தன்மை ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய மாசுபாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பாருங்க, இந்த ஸ்வஜை தாரா அப்படிங்கிற ஸ்கீம். ஓகேவா? ஸ்வஜை தாரா அப்படிங்கிற ஸ்கீம் லான்ச் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் December 25, 2002 under the Ministry of Rural Development, and it is a demand-driven, community-led rural drinking water program designed to decentralize water management and empower local panchayat raj institutions. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஜல் ஜீவன் மிஷன் எப்படி கொண்டு வந்திருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி 2002ல கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா இந்த இது ஸ்வஜல் தாரா ஸ்கீம். ஓகேவா? ஜல் அப்படின்னு வந்துட்டாலே வாட்டர் ரிலேட்டட் ஆனது அப்படிங்கிறது கெஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2002 இதை தான் சொன்னேன், ஸ்வஜல் தாரா திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டது. அப்போ 11வது 5 ஆண்டு திட்டம் கிராம குடிநீர் விநியோக திட்டமானது பாரத் நிர்மான் திட்டத்துடன் 2008-9க்குள்ள அனைத்து குடியிருப்புகளிலும் குடிநீர் வசதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் குடிநீர் நீடித்த நிலையான குடிநீர் கிடைப்பதை வலியுறுத்தும் வகையில் 2009-10 ஆண்டில் தேசிய ஊரக குடிநீர் திட்டம் நேஷனல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மறுசீரமைக்கப்பட்டிருக்கும். அண்ட் 2013-17 வந்து கூடுதலான சீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். February 2017ல ஸ்டார்ட் பண்ண நேஷனல் வாட்டர் குவாலிட்டி சப்மிஷன். ஓகேவா? 2017 ஆரம்பிச்சிருப்பாங்க நேஷனல் வாட்டர் குவாலிட்டி சப்மிஷன். ஸோ இது மார்ச் 2021 ஆண்டிற்குள் ஆர்சனிக், புளோரைடு மாசுபாட்டால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகளுக்கு போதுமான பாதுகாப்பு குடிநீரை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது குறிக்கோள். ஸோ அடுத்தது திறந்த வெளியில் மலம் கழிக்காத நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் அப்படின்னு தான் 2014ல ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 5 ஆண்டு காலகட்டத்தில் ஊரக இந்தியாவில் 10 கோடிக்கும் அதிகமான தனிநபர் கழிப்பறைகளை கட்டுவதற்கு வழிவகுத்து 2014ல 39% இருந்தது, 19ல 100% வந்து அதிகரிச்சிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அந்தஸ்தை பெற்ற பிறகு சம்பூர்ண ஸ்வச்சதா என்ற நிலையை அடையும் குறிக்கோளுடன் இந்த நம்ம ஸ்வச் பாரத் மிஷன். ஓகேவா? ஸோ இது வந்து கட்டமைப்பு தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரென்தனிங் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் கவர்மெண்ட் phase 2 SPMG2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஆயாச்சு. இன்னும் வந்து சம்பூர்ண ஸ்வச்சதா அப்படின்னா முழுமையான சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை அடையிறதுக்கான இதுல வந்து செயல்பட்டு இருக்கோம். ஸோ ODF அந்தஸ்திலிருந்து ODF பிளஸ் மாதிரிக்கு மாறுவது இந்த 2ஆம் கட்டத்தோட நோக்கம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ODF பிளஸும் போயிட்டு ODF பிளஸ் அப்படிங்கிறதுக்கு மாறியாச்சு.
அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இதோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 2014ஆம் ஆண்டோடு ஒப்பிட 2019ல வயிற்றுப்போக்கால் ஏற்படும் 3 லட்சம் மரணங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு WHO வந்து 2018ல ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து உற்பத்தி திறன். ஸோ ஓடிஎஃப் அறிவிக்கப்படாத பகுதிகளில் குழந்தைகளிடையே உயரத்திற்கேற்ற எடை குறைவாக இருக்கும் தன்மை 58% அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் மகளிரின் பாதுகாப்பும் கண்ணியமும். வீட்டில் ஒரு கழிப்பறை இருக்கிறதுனால 93% மகளிர் வந்து சேஃபா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெஃப் வந்து ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ சிறப்பான பொருளாதார பலன்கள் எடுத்துட்டோம்னா ஒரு ஓடிஎஃப் கிராமத்துல உடல்நல பிரச்சனைகளுக்கு செலவு செய்ய வேண்டிய தேவை இல்லாமல் இருப்பதால் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு சராசரியா 50,000 அப்படிங்கிறது இது மூலமா மட்டுமே சேமிக்கப்படுதாமா. சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். ஸோ ஓடிஎஃப் கிராமங்களில் மனிதர்களை பாதிக்கக்கூடிய அளவிலான நிலத்தடி நீர் மாசுபடுதல் 2.7 மடங்கு அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 73வது அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் அரசியலமைப்பு சார்ந்த அதிகாரம் பெற்ற பஞ்சாயத்து, கிராம அளவிலான நீர், துப்புரவு, தூய்மை இடையீடுகளை திட்டமிடுதல், நடைமுறைப்படுத்துதல், கண்காணித்தல் சொல்லியிருப்பாங்க. ஸோ 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதை சொல்லும் நமக்கு? பஞ்சாயத்து ராஜ். எஸ், பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இல்லையா? பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ 74th எஸ், நகர்பாலிகா பத்தி பேசக்கூடியது. முனிசிபாலிட்டிஸ், நகர்பாலிகா அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே 1992ல. ஸோ இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 73rd எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க? April 24, 1993. எஸ், April 24, 1993ல. இது 74th June 1, 1993. எஸ், June 1, 1993ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? 93. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கிராம குடிநீர் துப்புரவு குழுக்கள், பாணி சமிதி, ஓகேவா? அந்த குடிநீர் குழுக்கள் அப்படிங்கிறத பாணி சமிதின்னு சொல்லுவாங்க. இதுல குறைந்தபட்சம் 50% வந்து பெண்கள் தான் இருக்கணும். அண்ட் விளிம்பு நிலை வகுப்புகளில் இருந்து பிரதிநிதித்துவம் கொண்ட கிராம பஞ்சாயத்துகளின் துணை குழுக்கள் ஆகியவற்றால் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வில்லேஜ் வாட்டர் சானிடைசேஷன் கமிட்டி உருவாக்கப்பட்டு சமுதாயத்தினரின் பங்கேற்புடன் கிராம செயல் திட்டங்கள் தயாரிக்கப்படுகிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லடாக்ல இன்சுலேட் செய்யப்பட்ட குடிநீர் குழாய்கள். ஸோ லடாக்ல வந்து நமக்கு குளிர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால அங்க வந்து அந்த டேப் எல்லாம் என்ன ஆயிருமா வந்து அந்த 0 டிகிரிக்கு போறப்ப வந்து அது வெடிச்சிரும். ஓகேவா? அந்த குழாய்கள் எல்லாம் அடிக்கடி அது அப்படியே வந்து பர்ஸ்ட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த சூழலை தவிர்க்கிறதுக்காக இங்க வந்து இன்சுலேட் டேப்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமா வந்து நிறைய இது வாட்டர் எல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லா டைம்லயும் கிடைக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சோலார்ல இயங்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த சூரிய சக்தியால் இயங்கும் குடிநீர் விநியோக அமைப்புகள், இது மூலமாகவும் நமக்கு நிறைய இது கொண்டு வந்ததுனால மின்சாரத்தை சார்ந்திருப்பதை குறைக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அண்ட் மிதக்கும் நீர் விநியோக திட்டங்கள். ஸோ சவாலான நிலப்பகுதிகள், இப்போ கம்மியான லேண்டு தான் இருக்கும், அந்த பகுதிகள் எல்லாம் நம்ம கரெக்டாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கிடைக்கக்கூடிய பிராந்தியங்களில் மிதக்கும் குடிநீர் விநியோக அமைப்புகளை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குஜராத் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கம்மியான லேண்ட் இருக்க ஏரியாஸ்ல. அப்போ மழைக்கால வெள்ள நிலைகளின் போது தாங்கி நின்று செயல்படுவதையும் பயன்பாட்டில் நெகிழ்வுத்தன்மை வழங்குவதையும் உறுதி செய்கிற ஒரு புத்தாக்கமாக இது இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹரியானால மக்கள் சார்பான இடையீடாக நடமாடும் குடிநீர் பரிசோதனை வேன்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. ஓகேவா? ஹரியானா. ஸோ அப்போ சோலார் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் பார்த்தீங்கன்னா குஜராத், இன்சுலேட்டட் வந்து லடாக். அடுத்தது ஹரியானால பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடிநீர் பரிசோதனை வேன் அப்படிங்கிறது ஹரியானால. அடுத்தது டிஜிட்டல் டேஷ்போர்ட் மூலமா நிகழ்நேரம், ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரியலா என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து அப்பப்போ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் யூனிசெஃபின் ஆதரவுடன் தூய்மை இந்தியா இயக்கம் கிராமம் திட்டத்தின் கீழ் பீகாரின் புத்தாக்கமான டாய்லெட் கிளினிக் அப்படிங்கிற ஒரு முன்முயற்சி வந்து நமக்கு தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எங்க அப்படின்னா பீகார்ல டாய்லெட் கிளினிக். அடுத்த ஜீவிகா போன்ற மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்துவதன் மூலம் இந்த முன்முயற்சியானது துப்புரவு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் பெண்களின் தன்னுரிமைகள், சமுதாயத்தின் பங்கேற்ப அதிகரிக்குது அப்படிங்கிறது. ஸோ குடும்பஸ்ரீ அப்படிங்கிறது எந்த ஏரியால? கேரளா. ஓகேவா? எஸ், கேரளா. ஓகே. ஸோ குடிநீர் மற்றும் துப்புரவு துறையின் தார்வாசா இசைக்குழு ஜீவிகா பீகார் தான். எஸ், பீகார்.
ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கந்தகி சே முக்து பாரத், ஜல் உற்சவ், தூய்மை மற்றும் குடிநீர் பாதுகாப்பு கிராமம், சுதந்திர தின 75 கதைகள், பிரதம மந்திரி சம்வாத், தூய்மை குடிநீர் பாதுகாப்பு சக்தி சம்மான். ஸோ இதெல்லாம் வந்து இது ரிலேட்டடாக நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வறண்ட பந்தேல்கண்டில் ஜல் சக்கேலி, மத்திய பிரதேசத்துல ஜல் சக்தி, ஜார்க்கண்ட்ல ஜல் சகாயா போன்ற பெண்கள் படையினர்களின் நீர் பாதுகாப்பு முயற்சிகளில் முன்னோடியாக இருப்பதோடு நீர்க்கசிவை தடுத்தல், பயனாளர் கட்டணங்களை வசூலித்தல், ஸோ இதிலெல்லாம் ஈடுபடுறாங்க. ஸோ எந்த ஏரியாவில் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். பந்தேல்கண்டில் வந்து ஜல் சக்கேலி அப்படிங்கிற பெண்கள் அமைப்பும், மத்திய பிரதேசத்தில் ஜல் சக்தி அப்படிங்கிறதும், ஜார்க்கண்டில் ஜல் சகாயா அப்படிங்கிற பெண்கள் படையினரும் செயல்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதுவுமே வந்து இவங்களை யூஸ் பண்ணியும் இந்த ஒர்க்குகள்லாம் பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்றதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் தான் இது எல்லாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ 2025 மே நிலவரப்படி நாடு முழுவதும் 15.62 crore ஊரக இல்லங்களுக்கு, அதாவது கிராம பகுதிகளில் உள்ள சுமார் 80% வீடுகளுக்கு ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் குழாய் வழியாக குடிநீர் வழங்கப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் கோவா, அருணாச்சல் பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், தெலுங்கானா, மிசோரம், ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத், ஸோ இந்த 8 மாநிலங்களும், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், புதுச்சேரி, தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ ஆகிய 3 யூனியன் பிரதேசங்களும் ஜல்ஜீவன் இயக்கத்தின் படியான 100% இலக்கை எட்டியுள்ளது. ஓகேவா? ஸோ இதை 8ம் தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க 100% அப்படிங்கிறது? கோவால வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எஸ், கோவா, அருணாச்சல் பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், தெலுங்கானா, மிசோரம், இமாச்சல் பிரதேஷ், குஜராத். தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு? 89. எஸ், 89% அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது டேப் வாட்டர் கனெக்ஷன். ஸோ அடுத்தது உத்தரகாண்ட், லடாக், பீகார், நாகாலாந்து, சிக்கிம், லக்ஷதீப் ஆகிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 90%க்கும் கூடுதலான வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன் 15100 அப்படிங்கிறது என்ன ஹெல்ப்லைன் நம்பர்? லீகல் சர்வீஸ். ஓகேவா? லீகல் சர்வீஸ்க்கான ஹெல்ப்லைன் நம்பர். அண்ட் இது பாருங்க, இந்த ராஜஸ்தான்ல வறண்ட நிலப்பரப்பின் இதய பகுதியில் ஆரவல்லி பகுதிக்கு அருகில பிரதாப்கர் மாவட்டத்துல கோட்ரி அப்படிங்கிற கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இது ஒரு காலத்தில் தூய்மையான நீருக்காக பெரும் போராட்டம் நடத்தி வந்த கிராமம். அது கோட்ரி கிராமத்தின் இரு குடியிருப்பு பகுதியில் 550 பழங்குடியின குடும்பங்கள் வசிக்கின்றன. ஸோ இங்க வந்து ஜனதா ஜல் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கைப்பம்பு, பொது குடிநீர் குழாய், ஸோ இதெல்லாம் மூலமா அவங்க பயன்பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஜனதா ஜல் யோஜனா எங்க அப்படின்னா ராஜஸ்தான் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? ராஜஸ்தான் ஜனதா ஜல் யோஜனா. ஸோ அவ்வளோதான் அதில் கண்டென்ட் இருக்கும். திருப்பி இந்த கொடுத்த பாயிண்டே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த நீர்வள மேம்பாட்டு பொறுப்பேற்பு இயக்கம், ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2024 செப்டம்பர்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? நீர்வள மேம்பாட்டு பொறுப்பேற்பு இயக்கம். ஸோ வாட்டர் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட், இது என்ன வரும் இங்கிலீஷ்ல? பொறுப்பேற்பு இயக்கம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி மிஷனா? ஸோ பார்த்துக்கோங்க, நீர்வள மேம்பாட்டு பொறுப்பேற்பு இயக்கம். ஸோ இது 2024 செப்டம்பர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மே மாதம் 2025க்குள்ள 10 லட்சம் செயல்படும் நிலத்தடி நீர் அமைப்புகளை உருவாக்கும் ஆர்வமிக்க இலக்கு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ என்ன அப்படின்னா நீர்வள மேம்பாட்டு பொறுப்பேற்பு இயக்கம். ஸோ எப்போ அப்படின்னா செப்டம்பர் 2024. ஸோ இதோட டார்கெட் என்ன அப்படின்னா மே 2025க்குள்ள 10 lakhs நிலத்தடி நீர் சேமிப்பு அமைப்புகளை உருவாக்கக்கூடியது.
இந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து நீர்வள மேம்பாடு மக்கள் பொறுப்பேற்பு திட்டத்தின் 2வது கட்டம் ஜான்வரி 1, 2025ல தொடங்கியது. இதன் இலக்கு 20 லட்சம் நீர் சேமிப்பு உள்கட்டமைப்புகள். ஓகேவா? செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஜான் 1ல இதோட டார்கெட் வந்து 20 lakhs. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரேட்டட் ரூரல் வாட்டர் சப்ளை ஸ்கீம் முதல் 2009 தேசிய கிராமப்புற குடிநீர் திட்டம் வரை பல்வேறு குடிநீர் திட்டங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஸ்டார்டிங்ல இந்த 1972 பீரியட்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து இந்த ரூரல் வாட்டர் ரிலேட்டடாக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? 2011ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இதில் கண்டென்ட்டாக இருக்கும்.